அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாந்திரிகத்தை கையில் எடுத்துகிறாங்க. சரிங்களா? எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்களுடைய எதிரியை மாந்திரிகத்தால் வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் 100க்கு 99% பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாந்திரிகத்தை தான் கையில் எடுக்கிறாங்க தன்னுடைய எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி தன்னுடைய எதிரியை வீழ்த்தணும்னு முயற்சி செய்யும்போது என்ன செய்கிறாங்க, செய்வனை இந்த மாதிரி ஏவல் இந்த மாதிரி வைக்கும்போது எதிரியுடைய தெய்வம் அந்த செய்வனை வைக்கிறத தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, எதிரியுடைய தெய்வத்தை கட்டுறாங்க. சரிங்களா? அதாவது அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வத்தை தான் கட்டுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர்களுக்கு குலதெய்வம் என்ன செய்யும், உதவி பண்ணும். அப்படின்னா என்ன பண்ணி போடுவாங்க மாந்திரிகர்கள், அவனுக்கு எதிரிக்கு செய்வனை வைக்கும்போது எதிரியுடைய குலதெய்வத்தை முதல்ல கட்டிய பிறகு தான் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிக்கு செய்வனை வைக்க முடியும். ஏன்னா இந்த செய்வனை வைக்கிறதுக்கு அது விடாது. சரிங்களா? அதனால் என்ன செய்வாங்கன்னா குலதெய்வத்தை கட்டுவாங்க. சரிங்களா? இல்லைன்னா அவனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தெய்வம் என்ன தெய்வமோ அந்த தெய்வத்தை கட்டுறாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விவரம் தெரிஞ்ச மாந்திரீகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெய்வத்தை கட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா தெய்வம் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வம் ஒரு குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்கு மட்டும் அது உதவி பண்ணக்கூடிய தெய்வம் கிடையாது. அந்த தெய்வத்தினால அந்த ஊரே நல்லாயிருக்கும். அந்த சுற்றி உள்ள அந்த மக்கள் எல்லாருமே அந்த தெய்வத்தினால தான் வாழ்ந்துக்கிட்டு வருவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தை கட்டணும் அப்படின்னா சுத்தமாக அந்த இடத்துல அந்த தெய்வங்கிறது இல்லாமையே போயிடும். அந்த இடத்துல தெய்வம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்பி வாழக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் விஷயம் தெரியாத மாந்திரீகர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தெய்வத்தை என்ன செஞ்சு போடுவாங்கன்னா கட்டி போடுவாங்க. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய மகா பாவம். சரிங்களா? ஏன்னா ஒரு நபருக்காக தெய்வத்தை கட்டுறது தெய்வத்தை கட்டிவிட்டோம் அப்படின்னா அது பல மக்கள்களை வாழ வச்சு அந்த இடத்துல கோவில் கொண்டு அந்த இடத்துல இருக்கும்போது அப்படி கட்டணும் அப்படின்னா எல்லா மக்களுமே கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அப்போனா விஷயம் தெரிந்த மாந்திரிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெய்வத்தை அவனுக்கு உதவி செய்ய முடியாமல் ஸ்தம்பனம் பண்ணுவாங்க. ஸ்தம்பனம் அப்படின்னா குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு மட்டும் அந்த தெய்வம் வராத மாதிரி என்ன செய்வாங்கன்னா ஸ்தம்பனம் பண்ணுவாங்க. அப்படியே அதை மீறி அந்த தெய்வம் வந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நபருக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்குவாங்க. சரிங்களா? அப்போனா இப்படி அந்த தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் தெய்வம் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால தான் பெரும்பாலான செய்வன தகடுகளோட நம்ம என்ன செஞ்சிருவோம்னா தேவதா ஸ்தம்பன எந்திரத்தையுமே நம்ம கொடுக்குறது, சேர்த்து அந்த எந்திரத்தோடு சேர்த்து கொடுத்து எதிரியுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை எதிரியுடைய செய்வன பாவையிலையோ நம்ம அதை வைக்கும்போது அந்த தெய்வமும் அவனுக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடும். சரிங்களா? ஒரு குடும்பத்தில் குலதெய்வமோ இல்லை ஏதோ ஒரு தெய்வம் உதவி செய்ய முடியலை, அந்த தெய்வம் உள்ள வீட்டுக்குள்ளே வர முடியல அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? என்னென்ன ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும், முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையை உருவாக்கும். அப்போ இதை மீறி நம்ம போகணும்னா ஏதாவது தடைகளை உருவாக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? மருத்துவ செலவுகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். சம்பாரித்த காசு கையில் தங்காது, விரயமாக போய்கிட்டே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் இருக்கிறவங்க பூரா அங்கிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் என்ன செஞ்சிடும், இறக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நம்ம செய்கிற தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுரும். வருமானங்கள் பூராமே தடைபட்டு போயிடும். சரிங்களா? எடுத்த காரியமெல்லாம் தடைபட்டு போயிடும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கோயிலாக போய் அலைய ஆரம்பிச்சிடும். எங்கே போய் அலைஞ்சாலும் நம்ம இந்த செய்வன பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது கிடைக்காம போயிடும். சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த குடும்பத்தில்
ஏற்பட ஆரம்பிக்கும். சரிங்களா? அதற்காகத்தான் ஆதி காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிரிகள் தங்களுடைய குடும்பத்தை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டை சுற்றி அஷ்டபந்தனங்களை பிதைச்சி வச்சுருவாங்க. இந்த அஷ்டபந்தனங்களை நம்ம இப்போ அஷ்டபந்தனம் மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டபந்தனம் இருக்குது. 4 திசைகளில் தெய்வத்தை காவலாக நிறுத்தி பிரதிஷ்டை பண்ணுறது. வீட்டில் வந்து எந்திரங்களை 4 திசைகளில் நம்ம பிதைச்சிக்கிட்டோம் அப்படின்னா எதிரிகள் என்ன வேலைகள் மாந்திரிக விஷயங்கள் வேலைகள் பண்ணினாலும் அந்த இடத்துல அது என்ன செய்யாது, வேலை செய்யாது. சரிங்களா? அதற்கு தகுந்தாற் போல் மாந்திரிகத்தில் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. சரிங்களா? இப்படி தான் ஒரு நபருக்கு செய்வனை வைப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம ஒரு வீடியோ பதிவாகவே எடுத்து போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பதிவாக போட்டிருக்கோம். சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு நபர் ஏவலாலேயோ செய்வனாலேயோ பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வழியை தேடணும். அசால்ட்டாக நம்ம விட்டுட்டு ஒரு 10 வருஷம் கழித்து அதை சரி பண்ணணும் போகும்போது அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன செடியை கொண்டாந்து ஒரு ஊண்டி வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடி வளர வளர அதோடைய வேர் என்ன செய்யும், பூமியில் பரவ ஆரம்பிக்கும். அப்போனா அதை பெரிய மரமாக வந்த பிறகு அந்த வேரை பிடுங்கணும்னு நினச்சா கூட பிடுங்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பிடுங்க முடியும். சரிங்களா? அப்படிங்கிறபோது ஒரு செய்வனையோ ஏவலோ இல்லை மாந்திரிகத்தில் ஒரு பிரச்சனையினால் பாதிப்படைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் உள்ள அறிகுறிகளை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோன்னு போய் ஏதாவது உங்கள் மாந்திரிகர்களை பார்த்து சரி பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் யாருமே கொடுக்கறது கிடையாது. அசால்ட்டாக விட்டுறது, கடைசி முத்திர நிலையில் கொண்டாந்து ஓடி வர்றது, சாமி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றது. நம்மளும் என்ன பண்ணுவோம், முயற்சிச்சு பார்ப்போம். ஒரு சில கேஸுகள்லாம் பார்த்திங்கன்னா பல வருஷங்கள் அந்த மாதிரி செய்வன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் தெய்வத்தின் வழியில் போராடுவோம். ஆனால் ஒரு சில இதுகள் வந்து சரி பண்ண முடியாமலாம் இருக்குது. சரிங்களா? அப்படிங்கிறதுனால எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, மாந்திரிக விஷயத்தில் பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா உடனடியாக அதுக்கு சரி பண்ணக்கூடிய அந்த வழிகளை தேடிக்கிறணும். சரிங்களா? ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அசால்ட்டாக நம்ம விட்டுட்டு வீட்டிலே இருந்துக்கிருவோமா? இருக்க மாட்டோம். ஏதோ மருத்துவமனையில் காமிச்சு அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை வந்து தேட ஆரம்பிப்போம். அதே போல் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பாதிப்படைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம தேட ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் நான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் போடுறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவராத்திர மகாகாளி அருள்வாக்கு பீடத்தில் பார்த்திங்கன்னா காளி தீட்சையும் கருணை யட்சினியை வைத்து முக்காலம் அறிஞ்சு குறி சொல்லக்கூடிய மாந்திரீக பயிற்சி, அதாவது நேரடி மாந்திரீக பயிற்சி கிளாஸும் நடக்குது. இந்த மாந்திரீக பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறோன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அதற்குண்டான டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்குண்டான குரு தட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் இந்த மாந்திரீக பயிற்சிக்கு கலந்துக்கிறலாம். எந்த இடத்துக்கு வரணும், எப்போ வரணும், எந்த டேட்டில் வரணும் அப்படிங்கிறது வந்து பதிவு செய்த பிறகு பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும். சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை மாந்திரிக பயிற்சி கற்றுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க, மாந்திரிகத்தை கற்றுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க இந்த காளி தீட்சையும் கருணைச்சினிச்சும் முக்காலம் என்று குறி சொல்லக்கூடிய மாந்திரிக பயிற்சியிலையும் நீங்கள் கலந்துக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவராத்திர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.